வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டிஎன் டெட்டுக்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் வந்துட்டு வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் டெட் பேப்பர் 1க்கான தமிழ் டே 3க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் டேஷ் என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊர்லயும் அறுவடை திருநாளை வந்து ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பஞ்சாப்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இந்த வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா நருந்தொகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது அறநூல்களில் ஒன்றாக கருதப்படுது. சரிங்களா? வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் என்னன்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவீரராம பாண்டியர் வந்து எழுதியிருக்காரு இந்த நூலை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்னன்னு கேட்குறாங்க. என்ன விருது கொடுப்பாங்கன்னா டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரங்கநாதன் அவர்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உலக நூலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படியும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். உலக நூலகத்தின் தந்தை யாருன்னு கேட்டா அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்டாலும் அரங்கநாதன் விருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய இயற்பெயர் என்னன்னா வரதன். காலமேக புலவர் வந்து விழுப்புரத்துல எண்ணாயிரம் அப்படின்ற ஊர்ல தாங்க பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பெயர் வரதன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த தாழ்பூந்துறையை வந்து நம்ம முக்காலத்தையும் உணர்த்துற மாதிரி சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? தாழ்ந்த பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை, இந்த மாதிரி முக்காலத்தையும் காட்டுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வினை தொகை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்று நம் திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஷ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும் கேட்குறாங்க. என்ன தமிழ் சொல்லின் திரிபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவாய். அடுத்து கூற்று 1 கூற்று 2 கேட்டிருக்காங்க. ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறினார். கூற்று 2 திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். இதுல ஆன்சர் என்னன்னா கூற்று 2 மற்றும் சரி, 1 தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மணிமேகலை. அடுத்து சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல சரியாக பொருந்தியுள்ளது எதுனா இதுதான். நாக்கின் நுனிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி. சரிங்களா? இதுல இல் அப்படின்றது வந்து எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியிலேருந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. இத்து வந்து மார்பு பகுதியிலேருந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இழ் அது வந்து நாக்கின் நுனி மேல்வாய் வருடுவதால் பிறக்கிறது. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் எங்கே பிறக்கிறது அப்படின்ற கொஸ்டின் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வளையல், மரங்கொத்தி இவை எவ்வகை பெயர்கள் தெரியும். இப்ப இது வந்து ஒரு காரண பெயர்னு தெரியும், இருந்தாலும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர். சரிங்களா? காரண சிறப்பு பெயர். அடுத்த கொஸ்டின். சரியான இணையை தெரிவு செய்க. இப்ப கலைச்சொற்கள் தாங்க இது. மித்துனா என்ன? துன்பம். தீசிஸ்னா ஆய்வீடு. இப்ப இது ரெண்டுமே நம்மளுக்கு தவறா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 மற்றும் 2 மட்டும் தான் சரியா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எபிக் லிட்ரேச்சர், டெம்பஸ்ட் அப்படின்னா என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னா காவிய இலக்கியம்னு சொல்றாங்க. டெம்பஸ்ட் அப்படின்னா என்னன்னா புயல், இல்ல புயல் காற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். அழல் கதிர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அழல் கதிர் அப்படின்னா என்ன? கதிரவன், அது அர்த்தம். சரிங்களா? அழல் கதிர், கதிரவன். அடுத்து ஹென்ரி ஃபோர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன இயர் கொடுத்துருக்காங்கன்னா 1896. ஒருவேளை உங்களுக்கு புக் சோர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இதான் கொடுத்துருக்காங்க 1986ன்னு. ஆனால் இந்த வருஷத்தில் அவர் கண்டுபிடிக்கல. 1896 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்கா இல்லை புக் சோர்ஸ் வேறு இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின். 10 கூட்டல் 2 சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.
அடுத்து சாவி என்னும் சொல் ஒரு டேஷ் சொல்லுன்னு கேட்குறாங்க. அது ஒரு இயற் சொல்லா, திரி சொல்லா, திசை சொல்லா, வட சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்ன சொல்லுன்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு திசை சொல். இது வந்து போர்ச்சுகீஸ்னால உருவாக்கப்பட்ட இந்த சொல் வந்து திசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவதுதும்பி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா உருமி. சரிங்களா? தேவதுதும்பி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உருமி. அடுத்து பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலைப்பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? பொதுவர்கள் அப்படின்னா யாருன்னா இடையர்கள்னு சொல்லுவாங்க. இடையர்கள்னா இந்த ஆடு மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஆடுலாம் மேய்க்கிறாங்கனாலே அதை வச்சே உங்களுக்கு தெரியும் எந்த நிலப்பகுதியை சேர்ந்தவர்கள் மக்கள் அப்படின்னா முல்லை நிலத்து மக்களை பற்றி குறிப்பிடுற வரிகள் தான் இது. நெக்ஸ்ட் இரு பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கும். இப்போ கீழே கொடுக்கறதுல இரு பொருள் தரும் சொல் எதுனா பார். இப்போ பார்னா பார்க்கறது அப்படின்ற ஒரு மீனிங் வரும். இன்னொன்று என்னன்னா உலகம், உலகத்தையும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் வந்து பார் அப்படின்றது தான் இரு பொருள் தரும் சொல். அடுத்து நெய்தல் திணையின் மக்கள், அந்த மக்களுடைய இது என்ன பேர், எப்படி கூப்பிடுவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெய்தல் திணைக்குரிய மக்களுடைய என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குறவன் குரத்தியர்லாம் இவங்க வந்துட்டு குறிஞ்சி நில மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மருதம் நில மக்களை தான் உழவன் உலத்தியர் சொல்லுவாங்க. ஆயர் ஆய்ச்சியர் முல்லை நில மக்கள். அந்த மாதிரி 5 திணைகள் இருக்கு இல்லையா? அதுக்கான மக்கள் வந்து எப்படி எப்படி அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்றதுல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் சோழ கொலை பொம்மை என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா உயிரற்ற ஒரு பொருள். சோழ கொல்ல பொம்மை அப்படின்றது உயிரற்ற ஒரு பொருள். அடுத்த கொஸ்டின் வரைந்தால் என்ற வினைமுற்று சொல்லை வினையாளுநிலையும் பெயராக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வரைந்தால் அப்படின்றது முடிஞ்சிருச்சு இல்லையா? அதை வந்து வினை ஆளுநையும் பெயரா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வினை ஆளுநையும் பெயர் அப்படின்னும் போது எப்படி மாறுதுன்னா வரைந்தவர், ஆர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வினை ஆளுநையும் பெயர். அடுத்து மனோன்மணி கண்ணி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நூலை இயற்றியது யாருன்னா குணக்குடி மஸ்தான் சாஹிபு. சரிங்களா? குணக்குடி மஸ்தான் சாஹிபு இந்த மனோன்மணி கண்ணியில வந்து கிட்டத்தட்ட 100 பாடல்கள் இருக்கிறதா சொல்றாங்கங்க. அடுத்த கொஸ்டின் திருநெல்வேலிக்கு அருகில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலிக்கு அருகில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் எதுனா ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலியிலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறது தான் இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி இடம். அடுத்த கொஸ்டின் குமரன் பாடினான். இது கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறுன்னு கேட்குறாங்க. கூற்று 1 பாருங்க. இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய், பாடினான் என்பது வினை பயனிலை. இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய், பாடினான் என்பது பயனிலை. ரெண்டுமே குமரன் எழுவாய் நம்மளுக்கு தெரியும். இப்போ பாடினான்றது வினை பயனிலையா இல்லை வெறும் பயனிலையா அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. அது பாடினான்றது ஒரு வினை தானே, அது என்னது வினை பயனிலை, அது மட்டும்தான் சரின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர். புதுமை பித்தனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிறுகதையுடைய மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதாச்சலம், வரதாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் ஆரியபட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினார்கள். எந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த துறையை சார்ந்தவர்னா ஆரியபட்டர் வந்து வானவியல் துறையை சார்ந்தவர், பாஸ்கரர் வந்து கணித துறையை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின் தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருமந்திரம் என்னும் நூல் தான். இந்த நூலில் கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 3000 பாடல்கள் இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. தமிழ் 3000னா 3000 பாடல்களை கொண்டது. இந்த திருமந்திரம் நூலை எழுதினது யாருன்னா திருமூலர். சரிங்களா? திருமூலர். அடுத்து பாரினில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரினில் இந்த சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் கூட்டல் எனில்.
அடுத்து அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் டேஷ் நாளில் கோமுகி பொய்கையில் தோன்றும். இது வந்து மணிமேகலையில ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இல்லையா. இந்த அமுத சுரபி வந்து மணிமேகலைக்கு வந்து கிடைக்குது. இது எந்த நாள்ல வந்துட்டு கோமுகி அப்படின்ற அந்த பொய்கையில தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த நன்னாள்னு பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். இதுதான் வந்து புத்தர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. வைகாசி திங்கள் முழு நிலவு நாள், இல்லைன்னா பௌர்ணமி தினம் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறோம். யார் அதை செஞ்சது, எவர் வந்தது, எது, எவை அப்படின்ற கொஸ்டினுக்குலாம் ஆன்சராக வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எழுவாய். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இருந்தாலும் நானும் திருப்பியும் சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.